எம் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கற்சித்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். புத்திமதி கூறும் பெட்டகமும் இதுவே, புத்தியை ஆக்கும் நூலகமும் இதுவே. நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் புத்தகங்கள் வாசிப்பதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு என்ற பழமொழி புத்தகம் படிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறது. புத்தகங்கள் மனிதனுக்கு சிறந்த அறிவுத்திறனையும் நுண்ணறிவினையும் வழங்குகிறது. உலக அறிவினை பெற புத்தக வாசிப்பு மிகவும் உதவுகிறது. உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பதே நம் மனதிற்கும் அறிவிக்குமான பயிற்சி என்ற பொன்மொழி புத்தகங்கள் படிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகின்றது. நன்மை தீமைகளை கண்டறிய புத்தகங்கள் மிக அவசியமாகும். அறிவினை விருத்தி செய்து கொள்ளவும் வாசிப்பு மிக முக்கியமானதாகும். நம்மை சுற்றியுள்ள சமூகத்தை பற்றியும் உலகம் பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள புத்தகங்கள் முக்கியமானதாகும். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தால் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். கற்பனையாற்றல், படைப்பாற்றல், பொறுமை, மன ஒரு நிலைப்பாடு போன்ற பல நல்ல குணங்களை தருகின்றது. மிகச்சிறந்த பொழுதுபோக்காகவும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் இது உதவுகிறது. தொட்டனை தோறும் மனக்கேணி, மாந்தற்கு கற்பனை தோறும் அறிவு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நாம் எந்த அளவிற்கு நூல்களை கற்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மால் முழுமையான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். புத்தகங்கள் மனிதனை மேன்மையுள்ளவர்களாக மாற்றுகின்றது. அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா மற்றும் லெனின் போன்றோர் வாசிப்பால் உயர்ந்த இடத்தை அடைந்தவர்களாவார். மனிதனின் தலை சிறந்த கண்டுபிடிப்பு எதுவென ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் கேட்டபோது அவர் சிறிதும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார். புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக்க வாசிப்போர் வெற்றியடைவர் என்ற பொன்மொழியை நினைவில் கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே வாசிப்பு பழக்கத்தை வளர்க்க வேண்டும். வாசிப்பதற்கு அமைதியான சூழலை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். தினமும் வாசிப்பதற்கு என நேரத்தை ஒதுக்குவதே நல்லது. வருமானத்தில் ஒரு பகுதியை புத்தகத்திற்காக செலவிடுவது அவசியம். ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நண்பனுக்கு ஒப்பானது. எனவே நம்மால் எந்த அளவுக்கு வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமது அறிவும் விருத்தி அடையும். புத்தக வாசிப்பானது மனிதனை நல்வழிப்படுத்தும் சிறந்த ஆயுதமாகும். புத்தகங்களை படியுங்கள், மனம் அமைதி பெறும். புத்தகங்களை நண்பராக்குங்கள், சிந்தனை சிறகடிக்கும். புத்தகங்களோடு வாருங்கள், அறிவு பயணப்படும். புத்தகம் படிக்க படிக்க பழக்கம் வரும், படித்த பிறகு அதுவே வழக்கம் வரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாம்.